கிரண் அவங்க ஆபாச வீடியோ வைரல் ஆகி அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இத பார்த்ததும் கிரண் எடுத்த முடிவு என்னன்னு தெரியுமா? கடவுளே, நான் செத்துற கூடாதுன்னு விடியற வரைக்கும் கவிஞர் ஸ்னேகன் வேண்டிக்கிட்டே இருந்தாராம். அப்படி என்ன நடந்துச்சு? இந்த வருஷம் டாப்பு குக்கு டூப்பு குக்கு இருக்கா? 70-80 பேருக்கு உப்புமா இட்லி எல்லாம் சமைச்சு போட்டிருக்காரா அஜித் அவரு? சமந்தா அவங்களோட முன்னாள் மாமியார் சமந்தா அவங்கள பாராட்டி சந்தோஷமா கை தட்டி இருக்காங்க. வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் சினிமாவுல கிரண் அவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. ஒரு சில படங்கள் அவங்க நடிச்சிருந்தாலுமே அந்த படங்கள்ல எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, அழகான முகம் அப்படின்னு ரசிகர்கள் அவங்கள அவ்வளவு தூரம் கொண்டாடினாங்க. பட வாய்ப்புகளுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஒரு சில பட வாய்ப்புகளும் வந்துச்சு. கண்டிப்பா அடுத்தடுத்து பட வாய்ப்பு வந்தா நடிப்பேன்னு மட்டும் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கிரண் அவங்க பாத்தீங்கன்னா இப்ப சமூக வலைதளத்துல ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பதிவிட்டிருக்காங்க. என்னன்னா, அவங்கள பத்தின ஒரு ஆபாச வீடியோ ஒண்ணு சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து கிரணே ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. ஏன்னா இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுக்குது. சொல்லப்போனா ஏஐ வச்சு நிறைய உருவாக்குறாங்க, நிறைய ஃபேக்கான விஷயங்களை உருவாக்குறாங்க. அதுல டீப் ஃபேக் வீடியோல கிரண் அவங்களுடைய ஆபாச வீடியோ ஒண்ணு வைரல் ஆயிட்டு இருக்கு. இத பார்த்து அவங்க ரொம்ப கோவப்பட்டு புகார் கொடுத்திருக்காங்க. அந்த கண்டென்ட்டை ஷேர் பண்றது, அதை டவுன்லோட் பண்றது, ஃபார்வர்ட் பண்றதோ இது எல்லாமே அஃபென்ஸ் தான், அதுவும் ஒரு குற்றம் தான். ப்ளீஸ் தயவு செஞ்சு ரீபோஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கிரண் இந்த விஷயத்த கேட்டிருக்காங்க. சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்காங்க. சீக்கிரமா இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்னேகன் அவரு சமீபத்துல ஒரு பேட்டியில பேசும்போது 99 பக்கம் நான் பாட்டு எழுதுற வேலைக்குள்ள போகல, ஆனா அங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கி இருந்தேன். அந்த நேரத்துல நான் ஒரு நாள் என்கிட்ட 2000 ரூபாய் தான் காசு இருந்துச்சு. 30ஆம் தேதி எல்லாம் வரும்போது கையில சுத்தமா காசு இருக்காது. அந்த 2000 ரூபாய் பஸ்ஸுக்கும் வேணும். காலையில நடந்து போறது ரொம்ப சிரமம், அதனால பஸ்ஸுக்கு வேணும், நைட்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அந்த 2000 ரூபாய் காசை நான் அப்படியே வச்சிருந்தேன். ஆனா நைட்டு என்னால பசி தாங்க முடியல. சரி தண்ணி தான் குடிக்கலான்னு பானையில இருக்க தண்ணியை எடுத்தா அது குப்பையோட வந்துச்சு. அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வாந்தியே நிக்கல. கடவுள்கிட்ட அப்ப நான் வேண்டிக்கிட்டது ஒண்ணுதான், கடவுளே பசியால நான் வெடியறதுக்குள்ள செத்து போயிடக்கூடாது, என்ன கொன்னுராத, நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் செத்துருவனோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லி இருக்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அடுத்து டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். குக்கு வித் கோமாளி எப்படி விறுவிறுப்பா போயிட்டு இருக்கோ அதே போலதான் இப்ப வரைக்குமே இந்த ப்ரோமோ இது வரைக்கும் வெளியாகல. கடந்த மே மாதத்துல அந்த நிகழ்ச்சியோட முதல் சீசன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா செகண்ட் சீசன் வருமா என்னங்கிறது அவங்க சொல்லவே இல்ல. குக்கு வித் கோமாளி இந்த நிகழ்ச்சியை தயாரிச்ச மீடியா மிஷன் நிறுவனமே இதை தயாரிக்கிறாங்களாம். லேட்டா வந்தாலும் வெயிட்டா இறங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப நானும் ரவுடி தான் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா டாப்பு குக்கு டூப்பு குக்கு நிகழ்ச்சி நிச்சயமா இருக்கும்னு சொல்றாங்க. போன வருஷம் மே மாசம் தான் தொடங்கி இருக்கு. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் தாமதமா வரும். நம்ம யாரையும் போட்டியா நினைக்கிறது இல்ல, அதனால வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நிகழ்ச்சி வரும். முதல் சீசனை விட தரமா வரும். வருஷத்துக்கு வருஷம் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம்ல இருந்து பேசி இருக்கிறதா ஒரு பத்திரிகையில இந்த விஷயத்த எழுதியிருக்காங்க. அடுத்து அஜித் அவர்கள் 70-80 பேருக்கு உப்புமா இட்லி எல்லாம் சமைச்சிருக்காரா? ரொம்பவே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. எப்பவுமே 70-80 பேர் அடங்கிய படக்குழுவெல்லாம் இருப்பாங்களாம். நைட் நேரம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ஷூட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வருவாங்களாம். அவங்களுக்கு எல்லாமே அஜித் அவர் இட்லி உப்புமா எல்லாம் சமைச்சு கொடுத்தாராம். சமைக்கிறதுனா வெறும் மேற்பார்வையெல்லாம் இல்ல, அவரே நின்னு சமைப்பாராம். வெங்காயம் வெட்டுறதுல இருந்து எல்லாத்தையுமே செய்வாராம். அந்த அளவுக்கு சமையல்ல அவருக்கு ரொம்பவே ஆர்வமாம். ஒட்டுமொத்த பட டீமும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்களாம். அடுத்து நடிகை சமந்தா அவங்க பாத்தீங்கன்னா இப்ப 15 வருஷம் ஆயிருச்சு திரைத்துறைக்கு. அதாவது அவங்க முதல் படம் நடிச்சதுக்கு 15 வருஷம் ஆயிருச்சு. இதை தொடர்ந்து அவங்களுக்கு விருது கொடுத்திருக்காங்க. இந்த விருது வாங்க அவங்க கலந்துகிட்ட சமயத்துல அவங்களுடைய முன்னாள் மாமியாரும் கலந்துகிட்டாங்க. இதுல சமந்தா அவங்க விருது வாங்குறப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்பட்டு கை தட்டி இருக்காங்க. சமந்தா அவங்க அப்ப நாகச்சைதன்யா அவருடைய குடும்பத்துல யார்கிட்டயுமே வெறுப்ப உண்டாக்கல. அவ்வளோ நல்ல ஒரு பெண்ணா தான் இருந்திருக்காங்க. அவங்க நல்ல மனசுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனாலும் சமந்தா அவங்களுக்கு ரசிகர்கள் எப்பவும் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.